அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நவம்பர் 7, 1875ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அந்த செய்திய தான் இங்க நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். நவம்பர் 7, 1875ல வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால என்ன பண்ணியிருக்கும் எழுதப்பட்டிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் அவரு ஆனந்த் மந்த் நாவல்ல வந்து அத பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஆனா எழுதினது 1875ல. இத முதல்ல காங்கிரஸ் மாநாட்ல எப்ப வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1896ல அ கல்கத்தால நடந்த காங்கிரஸ் மாநாட்ல தான் இத பாடியிருப்பாங்க. ரஹ்மத்துல்லா சயானி அப்படிங்கிறவர் தான் அந்த காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த காங்கிரஸ் மாநாட்ல இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல பாடியிருப்பார். ஓகேவா? அதன் பிறகு ஜனவரி 24, 1950ல என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த வந்தே மாதரம் பாடல நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணியிருப்போம். தேசிய பாடல். ஓகேவா? நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ 150ஆம் ஆண்டோடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறத நம்ம தொடங்க போகுது. சரிங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இயல் இசை நாடக மன்றம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது, பாரதியார் விருது, இந்த மாரியான விருதுகள வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க. சரியா? இந்த அமைப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா, அ இசை மேதை சம்பாமூர்த்தி அவர்களுடைய உதவியால தான் சென்னை இசைக் கல்லூரியில மத்திய கர்நாடக சங்கீத கல்லூரியாக தொடங்கப்பட்டது. சரிங்களா? 1949ல. அதன் பிறகு அ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப 1974ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதனுடைய வெள்ளி விழா நடந்திருக்கும். அந்த வெள்ளி விழாவின் போது தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கர்நாடக சங்கீத கல்லூரியாக இருந்தத தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றியிருப்பாங்க. அதே மாரி தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் அப்படிங்கிறத தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி செய்திகள்ல வரக்கூடிய விருதுகள் வழங்குறாங்க. இந்த மாரி பொன்விழா ஆண்டாவும் இருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கலாச்சாரம் அப்படிங்கிற பகுதிக்கு கீழ இது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "அறிந்தாற்றிச் செய்கிற்பாற்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவற்பாற்று அன்று. செய்யும் வழிகளை அறிந்து இடையூறுகளைத் தாங்கிச் செய்து முடிக்க வல்லவனை அல்லாமல் மற்றவனை சிறந்தவன் என்று கருதி ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடாது." அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வேலைய நல்லா தெரிஞ்சவன்கிட்ட குடுக்காம, அந்த வேலைய எப்படி செய்யணும்னே தெரியாத ஒருத்தன்கிட்ட வேலைய செய்ன்னு ஏவக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 515 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. மத்தபடி இன்றைய செய்திகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயங்கள். மத்தபடி பெரிய விஷயங்கள் எதுவும் இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.